ஒரு வித்தியாசமான செய்தியாக கூட இருக்கலாம். ஒரு தேவாலயம் என்கின்ற பொழுது அந்த தேவாலயத்தை புனிதமாகத்தான் பார்ப்பார்கள். தேவாலயத்தில் எந்த அசுத்தங்களும் இல்லாமல் அது கட்டியமைக்கப்பட்டிருக்கக்கூடியது மிகவும் பிரேயரோடு தான் அந்த தேவாலயத்தை கட்டியமைப்பார்கள். ஆனால் ஒரு நாட்டில் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த தேவாலயத்தின் சுவர்கள் அனைத்துமே எலும்புக்கூடுகளால் கட்டப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு அதிர்ச்சி தகவல் வருகின்றன. அது உண்மையா என்று நாம் ஆராய்கின்ற பொழுது அது உண்மை என்கின்ற செய்தியும் உறுதிப்படுத்தப்படுகின்றது. பெல்ஜியத்தில் ஜெனட் என்கின்ற ஒரு நகரம் இருக்கிறது. இந்த நகரத்தில் ஒரு தேவாலயத்தை கட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கிறார்கள். அதில் முதலில் அந்த தேவாலயம் வேறொரு இடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தேவாலயத்தை இன்னொரு இடத்திற்கு மாற்றுவதற்கான களத்தை எடுக்கிறார்கள். இது ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன் நடந்தது. அப்படி மாற்றுகின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஒரு கல்லறை தோட்டத்தில் இந்த தேவாலயத்தை கட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. அப்படி முயற்சிகள் எடுக்கப்படுகின்ற பொழுது அந்த கல்லறை தோட்டத்தை அவர்கள் சுத்தம் செய்கின்ற பொழுது அந்த கல்லறை தோட்டத்திற்கு உள்ளிருந்த அந்த கல்லறைக்குள் இருந்த அந்த எலும்புக்கூடுகள் எடுக்கிறார்கள். அந்த எலும்புக்கூடுகளை எடுத்த பொழுது இந்த எலும்புக்கூடுகளை என்ன செய்வது என்று யோசிக்கின்ற பொழுது ஒரு சுவரை அந்த எலும்புக்கூடுகளை வைத்தே கட்டிவிடலாம் என்று முடிவெடுக்கப்படுகிறது. காரணம், கிறித்துவ மதத்தின்படி இறந்தவர்கள் உயிர் தெழுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே இவர்களை இந்த தேவாலயத்தின் சுவரில் நாம் இந்த எலும்புக்கூடுகளை வைத்து நாம் இந்த சுவரை அமைத்து விட்டால் அந்த உயிர்த்தெழுகிற நாள் வருகின்ற பொழுது இவர்களும் உயிர்த்தெழுந்து விடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையின் காரணமாகவும் அந்த சுவர் கட்டி எழுப்பப்பட்டு அதிலே எலும்புக்கூடுகள் வைத்து அந்த சுவர் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இது பரவலாக அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயமா என்றால் தெரியாத ஒரு விடயம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஆய்வாளர்கள் அந்த சுவரில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறது என்ற கோணத்தில் அவர்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது அதிலே எலும்புக்கூடுகள் இருப்பதை கண்டுபிடிக்கிறார்கள். எலும்புக்கூடுகள் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்த அவர்கள் இதை குறித்து ஆய்வு செய்கிறார்கள். அந்த ஆய்வின் வெளிப்பாடாகத்தான் அவர்களுக்கு பல உண்மைகள் தெரிகின்றது. ஒரு கல்லறை தோட்டத்தில் இருந்த அத்தனை எலும்புக்கூடுகளையும் எடுத்து ஒரு சுவரையே அமைத்து விட்டார்கள் என்றும் அந்த சுவரை மையப்படுத்தி தான் திருப்பலிகள் நடைபெறுகிறது என்கின்ற செய்தியையும் அவர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். நாட்டில் பல அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இப்படிப்பட்ட சில வினோதமான செயல்பாடுகளும் நம் செவிக்குள் கேள்விகளாக வந்து விழுகின்ற பொழுது அதை வியந்து பார்ப்பதா அல்லது இன்னும் பல மூட நம்பிக்கைகள் இதுபோன்று இருக்கிறதா என்று ஐயப்பாடோடு பார்ப்பதா என்கின்ற கேள்விகள் தான் எழும்பிக் கொண்டு இருக்கிறது.